ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம். மார்கழி மாத ராசி பலன்கள். மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார். 14/12/2024 மாலை 6:56 தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2025 13ஆம் தேதி காலை 5:43 தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. இப்போ இந்த ராசியில் ராசி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, சூரியன் 8ல் வந்திருக்கார். அஷ்டமத்தில் சூரியன். அப்பா என்னப்பா அது, அஷ்டமத்தில் சூரியன் கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இந்த சூரியன் தன்னுடைய சூரிய ஹோரையில் கேத்துவோட நட்சத்திரத்தில் உள்ள உட்கார்றார். கேத்து ஞானகாரகன். அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு குழப்பமா இருந்ததெல்லாம் ஒரு தெளிவான சிந்தனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் மலை மாதிரி குமிச்சு கிடக்குப்பா. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஒரே டென்ஷன். என்ன பண்ணலாம்? அந்த டென்ஷன் எல்லாம் விலகிடும். எப்படி? சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த மாதம் காலங்கத்தில் எழுந்து இந்த மாதம் எல்லாரும் கோயிலுக்கு போவா. 4:30 மணி 5 மணிக்கு கோயிலுக்கு போவா. கோயிலுக்கு போய் பெருமாள்லாம் செவிச்சுட்டு நீங்கள் வந்து வெளியில் வரும்போது 6 மணி சூரியன் வரும்போது சூரிய ஒளி படுற மாதிரி வாங்கும். நல்லது. உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும். இந்த மாதம் ஜாக்பாட் அடிக்கும். எப்படி? ஏதாவது லாட்டரி அடிக்குமா? இல்லை. நீங்கள் வேலை பார்த்தீங்க இல்லையா, கடந்த பல மாதங்களாக அரசு ஊழியரோ அல்லது தனியார் ஊழியரோ, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வேலையுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிசியேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 10ல் சனி இருக்கு. யோககாரகன் சனி மூல திரிகோணத்தில் இருக்கு. அண்ட் செவ்வாயால் ஒரு 8ஆம் பார்வையாக பார்க்கப்படுது. எதிரிகள் துவம்சம் பண்ணிட்டு உங்களுக்கு பதவியை கிடைக்கும். அந்த மாதிரி சொந்த தொழில் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மீடியாக்காரங்கள், மீடியா, ஃபோட்டோகிராஃபி, அந்த மாதிரி இருக்கிறவா, பத்திரிகை அன்பர்கள், இவ எல்லாருக்குமே ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு பதவி உயர்வு, தொழிலில் மேன்மை, இந்த மாதிரி இருக்கும். அதே போல் பெண்கள், ரிஷபராசி பெண்கள், இவாளுக்குமே ஜீவனஸ்தானத்துக்கு வழி இருக்கும். இளைஞர்கள், மாணவர்கள் படிப்புக்கான வழி பிறக்கும். வெளிநாடு போகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா 12க்குடையவருக்கு குருவோட சம்பந்தம் ஏற்படுறது. அதே போல 12ஆம் இடத்துக்கு ஜலராசியோட சம்பந்தம் ஏற்படுறது. ஃபாரினர் அப்படிங்கிற மாதிரி வெளிநாடு முயற்சிகள், வெளி ஸ்டேட் முயற்சிகள், அதெல்லாம் நன்மை தரும். வெளியூர் பயணங்கள் நன்மை தரும். அதே போல் திருமணம் ஆகாதவாளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் என்ன அம்மன் கோயில் இருக்கும், பெருமாள் கோயில், தாயார் கோயில், சிவன் கோயிலில் அம்மன், சக்தி, முருகன் கோயிலில் வள்ளி தெய்வானை, இந்த மாதிரி அம்மன் சன்னதியெலாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் வெள்ளிக்கிழமையில் ராகால நேரத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. பொதுவாக இது துர்க்கைக்கு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு அம்பாளுக்கும் நீங்கள் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ராகுகால நேரத்தில் ஈவன் லக்ஷ்மிக்கு, மகாலட்சுமிக்கு பண்ணலாம். அதே போல் திருமண தடை ஆகிட்டே இருக்கு சார். எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், என்னென்னமோ பண்ணிட்டோம், ஒன்றுமே நடக்கலை. அப்போ என்ன பண்ணலாம்? வெள்ளிக்கிழமையில் இந்த மாதம் 4 வெள்ளிக்கிழமை வருது. ஆண்டாளுடைய மாதம். வாரணமாயிரம் படிக்கலாம், ஆண்டாள் நாச்சியார் திருமொழி படிக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம். கன்னிப்பெண்கள், கன்னிப்பெண்கள்னா நம்மளாம் கல்யாணம் ஆகாதவான்னு நினச்சிக்கிறோம். இல்லை, பீரியட் அட்டன் பண்ணாத குழந்தைகள், 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், அது மாதிரி 7 குழந்தைகள் இருக்கும் இல்லையா. இந்த 4 வெள்ளிக்கிழமையும்
அவங்கள கூப்பிட்டு சாதம் போடுங்க. யாராவது ஒருத்தர் அக்கம் பக்கத்தில் இருக்குவா, அந்த சின்ன குழந்தை, ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தை, பெரியவள் ஆகாத குழந்தை, அந்த மாதிரி கன்னி குழந்தைகளுக்கு ஒரு 4 வாரம் சாதம் போடுங்க. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அது, ஏதோ ஒரு ஸ்வீட்டு ஏதாவது ஒன்று பண்ணி, இட்லி தோசை கொடுங்க. 4வது வாரம் முடியும் போது அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க. வரன் தேடி வரும். சார் இது திருமணமாகாத பெண்கள் மட்டும்தான் பண்ணுமா, வரன் தேடின்னு இருக்க ஆண்கள் பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். எல்லாருமே கல்யாணம் வரன் தேடின்னு இருக்க அத்தனை பேரும் பண்ணலாம். என்ன வேணாலும் தோஷம் இருக்கட்டும், என்ன தடை வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் இதை பண்ணி பாருங்க. இந்த மார்கழி மாதம் ஆண்டாள் மாதத்தில் தாராளமாக வரன் தேடி ஃபிக்ஸ் ஆகும், கன்ஃபார்ம் ரிஷபராசியில். மற்றபடி நன்னா இருக்கு. யோககாரகன் சனி நன்னா இருக்கார். சூரியன் 8ல் இருந்து தெய்வ அனுகூலத்தை தரார். பெரிய கஷ்டங்கள் வராது. அரசாங்கத்தின் மூலமாக லாபம் வரும். அரசு ஊழியர்களுக்கு நன்மை நடக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நன்னா நடக்கும். நாராயணன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.